11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5 வினா எண் 1. ஏ அப்படிங்கிறது முதல் கால் பகுதியில் அமையும் போது காஸ் 2ஏவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் சப்டிவிஷன் என்னன்னா காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17, காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17. இதுலேருந்து காஸ் 2ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். காஸ் 2ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது காஸ் 2ஏவோட ஃபார்முலா. இதில் காஸ் ஏ அப்படிங்கிறது 15/17, 2 காஸ் ஏவுக்கு பதிலாக 15/17, காஸ் ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் 1. 15 வர்க்கப்படுத்தினா 225, 17ங்கிறத வர்க்கப்படுத்தும் போது 289 மைனஸ் 1. 2 225 450 பை 289 மைனஸ் 1. மீசிமை 289 மீசிமை எல்சிஎம் எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். ஒரு 450 450 மைனஸ் 289 இன்ட்டு 1 289. 450லேருந்து 289 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 161 பை 289. இதுதான் காஸ் 2ஏவோட மதிப்பு. சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்து சப்டிவிஷன் 2 சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் 2ஏ தான் கண்டுபிடிக்கணும். காஸ் 2ஏவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர். சைனோட மதிப்பு என்ன? 4/5. இதனுடைய ஸ்கொயர் வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 1 மைனஸ் 2, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 1 மைனஸ் 2 16 32/25. மீசிமை 25 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 25 இன்ட்டு 1 25 மைனஸ் 32. 25ல் மைனஸ் 32 கழிச்சோம்னா மீதி மைனஸ் 7ன்னு வரும். மைனஸ் 7 வகுத்தல் 25. இதுதான் என்னன்னா காஸ் 2ஏவோட மதிப்பு. சப்டிவிஷன் 2 ஓவர். சப்டிவிஷன் 3 tan ஏ ஈக்குவல் டு 16/63. இதுக்கு காஸ் 2ஏ கண்டுபிடிக்கணும். காஸ் 2ஏக்கு என்ன ஃபார்முலானா tan ஏ வர்றது போல் ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ. இது காஸ் 2ஏவோட ஃபார்முலா. 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ. டேன்ங்கிறது என்ன? 16/63. இதனுடைய வர்க்கம் வகுத்தல் 1 ப்ளஸ் 16/63ஓட ஸ்கொயர். மேலே மைனஸு, கீழே ப்ளஸ்ஸு. 1 மைனஸ் 16 ஸ்கொயர் 16 16 256 வகுத்தல் 63 ஸ்கொயர். 63 63 பெருக்கணும்னா 3969ன்னு வரும். அதே போல் கீழே 1 ப்ளஸ் 256 வகுத்தல் 3969. மூவாயிரத்தி 969 மீசிமாவாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கும்போது 3969 இன்ட்டு 1 அதே தான் வரும். மைனஸ் 256. இது மேலே. இதே வகுத்தலில் இருக்கிறது என்ன வரும்னா 3969, இங்கே 3969 மைனஸ் வந்தது, இங்கே ப்ளஸ் வரும். கீழே ப்ளஸ்ஸு, மேலே மைனஸ். 3969 3969 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது மேலே 3969 மைனஸ் 256. இதை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 3713 பை கீழே இருக்கிறது அதே போல் 3969 ப்ளஸ் 256 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 4225. இதுதான் சப்டிவிஷன் 3ஓட ஆன்சர். வினா எண் 3 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் 1/ஏ. அப்படின்னா காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க.
காஸ் 3 தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா அப்படின்னு. இதில் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக கணக்கில் கொடுத்துருக்க அந்த மதிப்பை எடுத்து பிரதியிடுறோம். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 1/2 ஏ ப்ளஸ் 1/a அப்படிங்கிற மதிப்பை எடுத்து பிரதியிடுறோம். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் 3 தடவை 1/2 ஏ ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 4. இந்த கியூப் உள்ளார வந்தால் என்ன வரும்? 1/2 கியூப், அதாவது 8. இதுக்கு கியூப் வந்ததுன்னா ஏ ப்ளஸ் 1/a அடுக்கு 3 மைனஸ் 3/2 ஏ ப்ளஸ் 1/a. இதையும் அடித்தோம்னா கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். இதுக்கும் அடித்தோம்னா 2. இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. அதனால் ஒரு 1/2 வெளியில் எடுத்துருவோம். 1/2 வெளியில் வந்துடுச்சு. அடுத்தது ஏ ப்ளஸ் 1/a ஏ ப்ளஸ் 1/a ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதனால் ஏ ப்ளஸ் 1/a அதையும் வெளியில் எடுத்துடுறோம். இப்போ மீதி உள்ளார என்ன இருக்குன்னா, இதில் ஏ ப்ளஸ் 1/aயோட ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இங்கே 1/2 வெளில எடுத்துட்டோம், ஏ ப்ளஸ் 1/a வெளில எடுத்துட்டோம், மீதி 3 மட்டும்தான் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, பிக்கு பதிலாக 1/a மைனஸ் 3. 1/2 ஏ ப்ளஸ் 1/a ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். ஏ கேன்சல் ஆகிடும், வெறும் 2 தான் இருக்கும். 2 மைனஸ் 3 மைனஸ் 1ன்னு வரும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. எல்ஹெச்எஸில் காஸ் 3 தீட்டா இருக்குது, சீக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் 1/a, அதுதான் இங்கே இருக்குது. ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக என்னென்னா 1/a, பிக்கு பதிலாக 1/a, ஏ ஸ்கொயர் இருக்குது. பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது? 1/a ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் ஏபி, ஏபி இதையும் பெருக்கும்போது ஏ கேன்சல் ஆகி 1 மட்டும்தான் வரும். மைனஸ் ஏபிங்கிறதுனால மைனஸ் 1. கரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு பொருந்துறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப், ஏயோட பவரில் 3 ப்ளஸ் 1/aயோட பவரில் 3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் கணக்கில் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. காஸ் 5 தீட்டா ஈக்குவல் டு 16 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டா அப்படின்னு நிறுவணும். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறதுல எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிப்போம். காஸ் 5 தீட்டாவை எழுதிக்கிறோம். 5 தீட்டா அப்படிங்கிறத 5 தீட்டா இருக்கு இல்லையா, அதை 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா அப்படின்னு 2ஆக பிரிச்சுப்போம். 5 தீட்டாவை 3 ப்ளஸ் 2 காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் 3 தீட்டா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் வந்திருக்கிறதுனால மைனஸ் சைன் 3 தீட்டா சைன் 2 தீட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. இது காஸ் 3 தீட்டா. காஸ் 2 தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் சைன் 3 தீட்டா இருக்குல்ல, சைன் 3 தீட்டாவுக்கு என்னென்னா 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. இது சைன் 3 தீட்டாவோட ஃபார்முலா. சைன் 2 தீட்டாவுக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது உள்ளார பெருக்கிறோம். இதால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 4 காஸ் கியூப் இன்ட்டு 2 காஸ் ஸ்கொயர், 4 2 8 காஸ் பவர் 5 தீட்டா.
மைனஸ் 1 இன்ட்டு 4 காஸ் கியூப் 4 காஸ் கியூப் தீட்டா. அடுத்தது மைனஸ் 3 காஸ் தீட்டாவால் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். மைனஸ் 3 2 6 காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. இதை பெருக்கியாச்சு. அடுத்தது ரெண்டாவதாக இருக்குல்ல, மைனஸ் 3 சைன் தீட்டாவால் இதை பெருக்கிறோம். 3 2 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூபால் இதை பெருக்கும்போது 4 2 8 சைன் கியூப் இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 6 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 8 சைன் பவர் 4 தீட்டா காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 4 காஸ் கியூபும் மைனஸ் 6 காஸ் கியூபும் என்ன ஆகும்னா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா. இந்த ரெண்டும் ஒன்றா சேர்த்துறோம். ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் என்ன செய்கிறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 8 சைன் பவர் 4 சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் 6 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடுது காஸ் கியூப் தீட்டா. இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் 8 a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் காஸ் பவர் 4 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் இன்ட்டு வெளியில் ஒரு காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா ப்ளஸ் 6 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 8 உள்ளார கொண்டு போகிறோம். 8 காஸ் தீட்டாவை உள்ளார கொண்டு போகிறோம். 8 காஸ் தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 8 2 16 காஸ் ஸ்கொயரும் ஒரு காசும் காஸ் கியூப் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 16 அதில் ப்ளஸ் 6 காஸ் கியூப் போய்ட்டுனா மைனஸ் 10 காஸ் கியூப் வரும். இங்கே ஒரு மைனஸ் 10 காஸ் கியூப் இருக்குது. அப்போ சேர்த்தோம்னா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா. அடுத்தது 8 காஸ் தீட்டாவில் 6 காஸ் தீட்டா போயிடுச்சுன்னா மிச்சம் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டாவோட 3 காஸ் தீட்டாவை சேர்த்தோம்னா 5 காஸ் தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 தீட்டா. 8 காஸ் பவர் 5 8 காஸ் பவர் 5 கூட்டினா 16 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டா. இதுதான் கணக்கில் RHS அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. வினாயன் 5 சைன் 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 tan ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா
ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல RHS எடுத்து எழுதிப்போம். RHSங்கிறது 4 tan ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 tan ஆல்ஃபான்னு இருக்குல்ல, அதை 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா பெருக்குனா 4 tan ஆல்ஃபா வந்துடும். 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா பை இங்கே இருக்கிற ஸ்கொயரில் 1 இங்கே மாற்றிடும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு மீதி என்ன இருக்குது, மேலே 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, கீழே ஒரு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இந்த ஸ்கொயரை 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 2 இந்த 2 tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது sin 2 ஆல்ஃபாவோட மதிப்பு. இது எதோட மதிப்புனா sin 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. அதே போல் 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயருங்கிறது cos 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. ஈக்குவல் டு நமக்கு முன்னாடியே தெரியும் sin 2 தீட்டானா 2 sin தீட்டா cos தீட்டாங்கிறது ஃபார்முலா. 2 sin தீட்டா cos தீட்டா அப்படிங்கிறது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 ஆல்ஃபா இருக்குது. அப்போ sin 2 இன்ட்டு 2 ஆல்ஃபா பெருக்குனா என்ன வரும், sin 4 ஆல்ஃபா. இதுதான் கணக்கில் LHS கொடுத்துருக்காங்க. இது இருக்குல்ல, இதுதான் LHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. a ப்ளஸ் b ஈக்குவல் டு 45 டிகிரி எனில் 1 ப்ளஸ் tan a 1 ப்ளஸ் tan b ஈக்குவல் டு 2 என நிறுவுக. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற a ப்ளஸ் b ஈக்குவல் டு 45ங்கிறத எடுத்துப்போம். ரெண்டு பக்கமும் tan சேர்த்துப்போம். tan a ப்ளஸ் b ஈக்குவல் டு tan 45. tan a ப்ளஸ் bனா ஃபார்முலா தெரியும். tan a ப்ளஸ் tan b வகுத்தல் 1 மைனஸ் tan a tan b ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிடணும். ஈக்குவல் டு tan 45ஓட மதிப்பு 1. இது அப்படியே குறுக்க பெருக்கிடும். tan a ப்ளஸ் tan b அப்படின்னு மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே குறுக்க பெருக்கும்போது 1ஆல் இதை பெருக்கும்போது அதே தான் வரும். 1 மைனஸ் tan a tan b. tan a ப்ளஸ் tan b இந்த மைனஸ் tan a tan b இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் tan a tan b ஈக்குவல் டு என்ன இருக்குது, மீதி 1ன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கணக்கில் கொடுத்துருக்குற LHS எடுத்துப்போம். LHS என்ன, 1 ப்ளஸ் tan a இன்ட்டு 1 ப்ளஸ் tan b. அடுத்தது சாதாரண பெருக்கல். 1ஆல் இதை பெருக்கிறப்ப 1 ப்ளஸ் tan b ப்ளஸ் tan aவால் 1 பெருக்கும்போது tan a ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. இதில் இந்த 1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த மீதி இருக்கிற இந்த மதிப்பு இருக்குது இல்லையா, tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan b அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னு வச்சுருக்கிறோம், 1. அதனால் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதோட மதிப்பு 1. 1 ப்ளஸ் 1 2. இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற RHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான். பதினொன்றாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5 வினா எண் 7. 1 ப்ளஸ் tan 1 1 ப்ளஸ் tan 2 எக்ஸட்ரா 1 ப்ளஸ் tan 44 இவற்றோட பெருக்கல் பலன் 4 மடங்கு அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க.
முதல்ல என்ன செய்கிறோம், 1 + tan 44 எடுத்துக்கிறோம். ஒன்று + tan 44 டிகிரி. இதை 1 + tan 44 45 - 1 அப்படின்னு மாற்றிக்கிறோம். 45 டிகிரி மைனஸ் 1 டிகிரி. 45ல் 1 போயிட்டுனா 44. 1 + tan A - B ஃபார்முலா. tan A மைனஸ் tan B பை 1 + tan A tan B. tan 45 tan 1. 1 + tan 45ஓட மதிப்பு 1. 1 - tan 1 பை 1 + tan 1. ஏன்னா tan 45ஓட மதிப்பு 1ங்கிறதுனால tan 1 அப்படியே எழுதிக்கிறோம். மீசிமை 1 + tan 1 அப்படிங்கிறத மீசிமை எடுத்துகிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கிறப்போ 1 × 1 + tan 1 1 + tan 1 ப்ளஸ் இந்த 1ஆல் இதை பெருக்கும்போது 1 - tan 1 1 + tan 1 டிகிரி கீழே அப்படியே இருக்குது. மேலே ப்ளஸ் tan 1 மைனஸ் tan 1 கேன்சல் ஆகிடுது. 1 + 1 2ன்னு வருது. இது எதோட மதிப்புனா 1 + tan 44 டிகிரியோட மதிப்பு இது. குறுக்க பெருக்கும். இதை குறுக்க பெருக்கணும்னா ஏற்கனவே 1 + tan 44 இருக்குது. இதோட 1 + tan 1 இப்போ என்னன்னா 2. இது போலவே 44ஐயும் 1ஐயும் சேர்த்தோம்னா மதிப்பு 2. அடுத்தது 1 + tan 1 இருக்கு இல்லையா, அதே போல் 1 + tan 2. tan 2ஐயும் 1 + tan 43 இதோட மதிப்பு என்ன வரும்னா அதுவும் 2 தான். 1 + tan 3 1 + tan 42 டிகிரி இதோட மதிப்பும் 2 தான். tan 2 tan 43 2 43 45 3 42 45 இதே போல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வரோம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுது, இங்கே இருக்கிற 1 + tan 1 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. எதில் வந்து முடியும், 1 + tan 44ல் வந்து முடியும். அதே போல் இந்த பக்கம் என்ன வரும்னா 1 + tan 1 டிகிரியில் வந்து முடியும். இதோட மதிப்பு என்னன்னா 2. 1 + tan 1 டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்களே, 1 + tan 2 டிகிரி 1 + tan 3 எக்ஸட்ரா 1 + tan 44 டிகிரி இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறப்ப 2 உறுப்போட மதிப்பு என்னன்னா 2. மொத்தம் 44 உறுப்பு இருக்குது. 2 எடுத்துக்கிறப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு வரும் அப்படின்னா அதில் பாதி 22 தான் வரும். அப்போ 2 எத்தனை தடவை வரும், 22 தடவை வரும். 2ங்கிறது 22 தடவை வருங்கிறதுனால 2ஓட அடுக்கில் 22ன்னு போட்டுக்கிறோம். 2 அடுக்கு 2 அதனோட அடுக்கில் 11. 2 11 22 வந்துடும். 2 ஸ்கொயருங்கிறது என்ன, 4. 4ஓட அடுக்கில் 11. 4ஓட அடுக்கில் 11னாலே என்னன்னா அது 4ஆல் வகுப்படும். தேர்ஃபோர் கணக்கில் கொடுத்துருக்கிறது 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினாயன் 10. 1 + sec 2 தீட்டா 1 + sec 4 தீட்டா எக்ஸட்ரா 1 + sec 2ஓட அடுக்கில் n தீட்டா இவற்றோட பெருக்கல் பலன்ஸ் ஈக்குவல் டு tan 2ஓட பவரில் n தீட்டா காட் தீட்டா அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்பை எடுத்துப்போம். முதல் உறுப்பு என்ன, 1 + sec 2 தீட்டா. 1 + sec 2 தீட்டா அப்படிங்கிறத
1 ப்ளஸ் சீக்கன் 2 தீட்டாவை 1 பை காஸ் 2 தீட்டான்னு மாற்றிடுவோம். 1 ப்ளஸ் 1 பை காஸ் 2 தீட்டாவுக்கு டேன் வழியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா வகுத்தல் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா இது. இதை வகுத்தல் இருக்கிற தலைகளை போட்டு பெருக்கும்போது இந்த 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயருங்கிறது மேலே வந்துடும். 1 ப்ளஸ் இது மேலே வந்துடுது. 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா வகுத்தல் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத மீசிமாவாக எடுத்துக்கிட்டு அப்படியே குறுக்க பெருக்கிறோம். 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 அதே தான் வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் அதே தான் வரும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. இதில் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? 1 ப்ளஸ் 1 2. 2 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. 2 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்குது. மீதி எல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஈக்குவல் டு 2 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. மேலே ஒரு டேன் தீட்டாவால் பெருக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு டேன் தீட்டாவால் வகுத்துறோம். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேன் தீட்டாவால் பெருக்கி ஒரு டேன் தீட்டாவால் வகுத்துறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சீக்கன் 2 தீட்டா இருக்குது. 2 டேன் தீட்டா பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது டேன் 2 தீட்டாவோட ஃபார்முலா. இன்ட்டு 1 பை டேன் தீட்டாங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? காட் தீட்டான்னு சொல்லலாம். 1 ப்ளஸ் சீக்கன் 2 தீட்டா ஈக்குவல் டு டேன் 2 தீட்டா இன்ட்டு காட் தீட்டான்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டா. 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டாங்கிறத 1 பை காஸ் 4 தீட்டான்னு மாற்றிக்கிறோம். அதாவது 1 ப்ளஸ் 1 பை காஸ் 4 தீட்டா அப்படிங்கிறத 2 தடவை 2 தீட்டா அப்படி மாற்றிக்கிறோம். ஏன்னா காஸ் 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் 2 தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா இது. இப்போ 2 தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 தீட்டா இருக்குது. அதனால் தீட்டா வர இடத்துலலாம் 2 தீட்டா போடணும். 1 ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா வகுத்தல் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா. வகுத்தலில் இருக்கிறத தலைகீழ மாற்றி பெருக்கிறோம். 1 ப்ளஸ் இந்த கீழே இருக்கிற 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயருங்கிறது மேலே வந்துடும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா வகுத்தல் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படிங்கிறத மீசியமாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கும்போது 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டாவால் 1 பெருக்கணும்னா அதே தான் வரும். 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் 1ஆல் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரை பெருக்கும்போது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா. மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டாவும் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டாவும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் 1 2. 2 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா. இது எதோட மதிப்பு? 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டாவோட மதிப்பு. ஈக்குவல் டு 2 பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டா இன்ட்டு டேன் 2 தீட்டா பை டேன் 2 தீட்டாவால் பெருக்கிறோம். டேன் 2 தீட்டாவால் பெருக்கி அதை சரி பண்ணுறதுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேன் 2 தீட்டாவால் வகுத்துறோம். மதிப்பு மாறாது. ஈக்குவல் டு 2 டேன் 2 தீட்டா பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 2 தீட்டாங்கிறது டேன் 4 தீட்டாவோட ஃபார்முலா இன்ட்டு 1 பை டேன் 2 தீட்டா.
tan 4 தீட்டா 1/tanங்கிறத காட்டுன்னு எழுதலாம். காட்டு 2 தீட்டா. இது வந்து எதனுடைய மதிப்பு அப்படின்னா 1 + சீக்கன் 4 தீட்டாவோட மதிப்பு. 1 + சீக்கன் 2 தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சோம். அடுத்தது 1 + சீக்கன் 4 தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இது போலவே 1 + சீக்கன் 8 தீட்டா அதோட மதிப்பு என்ன வரும்னா tan 8 தீட்டா இன்ட்டு கடைசியாக இருக்குல்ல 1 + சீக்கன் 2n தீட்டா. இதுக்கு என்ன வரும்னா tan 2n தீட்டா இன்ட்டு காட் சீக்கன் 4 தீட்டா அப்படின்னா tan 4 தீட்டா அப்புறம் காட் 2 தீட்டா. 8 தீட்டா அப்படிங்கிறப்ப 1 + சீக்கன் 8 தீட்டானா tan 8 தீட்டா காட் 3 தீட்டா. 2 தீட்டா 3 தீட்டா அப்படியே ஒன்று ஒன்றா அதிகமாகிட்டே வரும். 8ங்கிறத எப்படி எழுதலாம்? 2ஓட அடுக்கில் 3ன்னு எழுதலாம் இல்லையா? 2ஓட அடுக்கில் 3னா 3 தீட்டா. இதை வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னா 2ஓட அடுக்கில் 2. அந்த 2 தீட்டா தான் இங்கே இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா இங்கே tan 2ஓட அடுக்கில் n தீட்டா அப்படின்னா காட் n தீட்டான்னு வரும். இப்போ கணக்கில் இருக்கிற எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கும். 1 + சீக்கன் 2 தீட்டா 1 + சீக்கன் 4 தீட்டா எக்ஸெட்ரா 1 + சீக்கன் 2n தீட்டா. இப்போ இதுக்கு என்ன வருது? நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. 1 + சீக்கன் தீட்டாவுக்கு வந்து tan 2 தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. அப்புறம் இதுக்கு 1 + சீக்கன் 4 தீட்டாவுக்கு tan 4 தீட்டா இன்ட்டு காட் 2 தீட்டா எக்ஸெட்ரா கடைசியாக என்ன இருக்குது? tan 2n தீட்டா இன்ட்டு காட் n தீட்டா. காட் தீட்டா அப்படிங்கிறது இருக்கட்டும். காட் 2 தீட்டாங்கிறது 1/tan 2 தீட்டா. tan 2 தீட்டாங்கிறதும் காட் 2 தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது அதே போல் tan 4 தீட்டாங்கிறதும் காட் 4 தீட்டா வரும், அதோட கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி வரும்போது எது எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னா டேனில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கேன்சல் ஆகிடும். டேனில் இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி இது மட்டும்தான் இருக்கும். இது tan 2n தீட்டா இது இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு காட் தீட்டா இருக்குல்ல, இது இருக்கும். இந்த 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். எது? tan 2n தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. இதுதான் கணக்கில் வந்து RHS அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. வினாயன் 9. காட் 7 தீட்டா = √2 √3 √4 √6 இவற்றின் கூடுதல் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல காட் தீட்டாங்கிறத எடுத்துப்போம். காட் தீட்டா அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னு உங்களுக்கு தெரியும். cos/sin. காஸ் தீட்டா sin தீட்டான்னு எழுதலாம். காஸ் தீட்டா sin தீட்டா. இதில் மேலையும் ஒரு 2ஆல் பெருக்கிறோம், கீழையும் ஒரு 2ஆல் பெருக்கிறோம். 2/2ஆல் பெருக்கிறதுனால மதிப்பு மாறாது. அடுத்தது காஸ் தீட்டாவில் ஒரு காஸ் தீட்டாவை பெருக்கணும்னா cos² தீட்டா. மேலே ஒரு காஸ் தீட்டாவை பெருக்கியிருக்கோமா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு காஸ் தீட்டா. மொத்தத்தில் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு 2/2ஆல் பெருக்கியிருக்கோம், காஸ் தீட்டா காஸ் தீட்டாவால் பெருக்கியிருக்கோம். அவ்வளோதான். காஸ் 2 தீட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா 2 cos² தீட்டா -1 உங்களுக்கு தெரியும். இந்த -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகிடும். 1 + cos 2 தீட்டா = 2 cos² தீட்டான்னு வரும். 2 cos² தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 + cos 2 தீட்டா. அதை எழுதிடுவோம். அதே போல் கீழே 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. இது எதோட ஃபார்முலானா sin 2 தீட்டாவோட விரிவு தான் இது. அதனால் sin 2 தீட்டான்னு இந்த 2 sin தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எழுதிக்கிறோம். இப்போ இது எதோட மதிப்பு அப்படின்னா காட் தீட்டாவோட மதிப்பு தான்
1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை சைன் 2 தீட்டாங்கிறது. காட் தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக 7.5 எடுத்துக்கிறோம். காஸ் 7.5 தீட்டா ஈக்குவல் டு தீட்டா எங்கே வருதோ அங்கெல்லாம் 7 1/2. அப்போ என்ன ஆகுது? 1 ப்ளஸ் காஸ் 2 7.5 எவ்வளவுன்னா 15 பை சைன் 2 7.5 என்னன்னா 15. 1 ப்ளஸ் காஸ் 15 பை சைன் 15ன்னு வந்துடுது. இந்த இடத்துல 1 ப்ளஸ் காஸ் இந்த 15 என்ன செய்கிறோம்? 45 டிகிரியிலேருந்து 30 டிகிரியை கழிச்சா 15 தானே வரும். அதனால் 15க்கு பதிலாக 45 மைனஸ் 30ன்னு மாற்றிக்கிறோம். இதே போல் கீழே இருக்கிற சைனுக்கும், அதாவது சைன் 15க்கும் என்ன செய்கிறோம்னா 45 மைனஸ் 30 அப்படின்னு மாற்றிக்கிறோம். 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் வந்திருக்கிறதுனால ப்ளஸ் சைன் ஏ, அதாவது சைன் 45 சைன் பி சைன் 30 வகுத்தல் கீழே சைன் 45 மைனஸ் 30 சைன் ஏ மைனஸ் பி சைன் 45 காஸ் 30 மைனஸ் காஸ் 45 சைன் 30. சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்தந்த மதிப்பை பிரதியிடுறோம். 1 ப்ளஸ் காஸ் 45க்கு 1/√2 காஸ் 30 அப்படிங்கிறது √3/2 ப்ளஸ் சைன் 45ங்கிறது 1/√2 சைன் 30ங்கிறது 1/2 வகுத்தல் சைன் 45ங்கிறது 1/√2 காஸ் 30ங்கிறது √3/2 காஸ் 45க்கு பதிலாக 1/√2 சைன் 30க்கு பதிலாக 1/2. 1 ப்ளஸ் √3/2 இதை பெருக்கி எழுதிக்கிறோம். ப்ளஸ் 1/2√2 மேலே முடிஞ்சிடுச்சு. கீழே அதே போல் √3/2√2 மைனஸ் 1/2√2 மீசிமை. மேலே மீசிமை 2√2 எடுத்துக்கிறோம். இதில் 2√2 இல்லை, அதனால் 1 × 2√2 2√2 ப்ளஸ் இதுலேயும் 2√2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் மேலே இருக்கிற √3 ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். அதே போல் கீழே இருக்கிறதுக்கு மீசிமை 2√2 எடுத்துக்கிட்டு மேலே பார்த்தோம்னா √3 மைனஸ் 1. இந்த 2√2 இங்கே இருக்கிற 2√2 போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடணும். 2√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 பை √3 மைனஸ் 1. இதுக்கு இன்ட்டு இதனோட இணையன் √3 மைனஸ் 1ன்னா √3 ப்ளஸ் 1 √3 ப்ளஸ் 1. கீழே என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ஸ்கொயர் √3ஓட ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஸ்கொயர். மேலே தனித்தனியாக பெருக்கிறோம். 2 × √2 √3 பெருக்கிறப்ப 2√6. அப்புறம் இதால் 1 பெருக்கும்போது 1 × 2√2 2√2 ப்ளஸ் √3 × √3 3 √3 × 1 √3 கடைசியாக 1ஆல் பெருக்கும்போது 1 × √3 √3 1 × 1 1 சீக்குவல் டு √3 வர்க்கப்படுத்துகிறப்ப 3, 1 வர்க்கப்படுத்தினா 1, 2√6 2√2 அப்புறம் √3 2 தடவை வந்திருக்கா, 2√3 3 + 1 4
3 மைனஸ் 1 என்னென்னா 2. அந்த 2ஆல் மேலே இருக்கிற எல்லாத்தையும் வகுத்துறோம். மேலே இருக்கிற எல்லாத்தையும் 2ஆல் வகுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 போய்டும் √2. இதை 2ஆல் வகுக்கிறப்ப √3. இதை 2ஆல் வகுக்கும்போது √6. இதை 2ஆல் வகுக்கும்போது 2. 2 நம்ம என்ன செய்யலாம்? √4ன்னு எழுதலாம் இல்லையா? இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 வருதா? 2 நம்ம எப்படி எழுதலாம்? √4 அப்படின்னு எழுதலாம். = RHS நிறுவப்பட்டது. வினாயன் 11. 32√3 sin π/48 cos π/48 cos π/24 cos π/12 cos π/6 இதோட மதிப்பு பெருக்குத்தொகை 3 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதிப்போம். LHS = இந்த 32 16√3 32 வந்து 16 × 2 அப்படின்னு இந்த 2 வந்து இந்த இடத்துல எழுதி 2 sin π/48 cos π/48 மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே cos π/24 cos π/12 cos π/6. இதில் 16√3 2 sin θ cos θனா அது sin 2 θவோட ஃபார்முலா. sin 2 θ அப்படிங்கிறது sin 2 தடவை தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? π/48 இருக்குது. cos π/24 cos π/12 cos π/6 = இதுக்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? sin π/1 2 2 2 4 2 8 π/24 cos π/24 cos π/12 cos π/6 எல்லாம் எழுதிட்டோமா? இந்த இடத்துல 16 என்ன செய்கிறோம்? 8√3 × 2 2 இங்கே எழுதிக்கும். 16 வந்து 8 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த 8√3 அப்படியே இருக்கட்டும். 2 sin θ cos θ மறுபடியும் அதே ஃபார்முலா sin 2 θ 2 தீட்டாவுக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குது? π/24 இதுக்கு பதிலாக இது மீதி இருக்கிற cos π/12 cos π/6 அப்படியே இருக்குது. 8√3 sin 2க்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம்னா π/12 1 2 12 24 cos π/12 cos π/6 8 என்ன செய்கிறோம்? 4√3 8 வந்து 4 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். 2 sin π/12 cos π/12 cos π/6 இதில் இதோட மதிப்பு மறுபடியும் sin 2 θ 4√3 இது வந்து என்னென்னா sin 2 θ 2 தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? π/12 × cos π/6 = 4√3 sin 2க்கும் 12க்கும் அடிச்சிட்டோம்னா π/6 cos π/6 4 என்ன செய்கிறோம்? 2√3 × 2 sin π/6 cos π/6 2√3 2 sin θ cos θனா sin 2 θ 2 தீட்டாவுக்கு பதிலாக π/6 2√3 sin 2க்கும் 6க்கும் அடிச்சிட்டோம்னா π/3ன்னு வரும். π/3ன்னா 60ன்னு அர்த்தம். sin π/3னா sin 60ன்னு அர்த்தம். sin 60 அப்படிங்கிறதுக்கு மதிப்பு என்ன? √3/2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது.
√3 இன்ட்டு √3 3ன்னு வரும். 3 அப்படிங்கிறது தான் RHS கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோ.